சென்ற வாரம் இஸ்ரேல் கட்டாரின் மீது தாக்குதலை நடாத்தியதற்கு பிறகு உடனடியாக இஸ்லாமிய உச்சி மாநாடு கட்டாருடைய தலைநகர் தோஹாவில் நேற்று நடந்திருந்தது. இதில் 57 நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இதிலே இஸ்ரேலுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை இந்த மாநாட்டிலே எடுத்திருந்தார்கள். அதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக என்னென்ன விடயங்கள் நடந்தது, என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பதை பார்ப்போம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சென்ற கிழமை இஸ்ரேல் கட்டாரின் மீது நடத்திய அந்த கொடூர தாக்குதலுக்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய தலைவர்களையும் கட்டாருடைய அமீர் தமீம் அவர்கள் அவசரமாக அழைத்து ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த அடிப்படையில் நேற்று 15ஆம் தேதி கட்டாருடைய தலைநகர் தோஹாவில் 57 இஸ்லாமிய நாடுகளுடைய ஜனாதிபதிகள், விவகார தூதர்கள், முக்கிய பிரதானிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். இதில் முக்கியமான பல விடயங்கள் ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக முக்கியமான சில நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் பேசின கட்டாருடைய கிங் தமீம் அவர்கள் இஸ்ரேல் நடத்தியது மிகப்பெரிய பயங்கரவாதம் என்பதாக இவர் கூறியிருந்தார். இதே போல இரு தரப்புக்கும் மத்தியில் அந்த சீஸ் ஃபயர் எக்ரிமெண்ட்டை செய்வது கட்டார் தான். கட்டாரில் தான் இந்த எக்ரிமெண்ட், இந்த சமாதான உடன்படிக்கைக்கான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயங்கள் நடக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தையும் முன்வைத்து தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை கட்டாரின் மீது நடத்தியிருந்தது. இந்த மாநாட்டில் கட்டாருடைய அமீர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், நாங்கள் தொடர்ந்து இந்த சீஸ்ஃபயர் எக்ரிமெண்ட்டை நடத்தி கொண்டு தான் இருப்போம். யார் என்ன சொன்னாலும் இதை நாங்கள் இடைநிறுத்த மாட்டோம். எங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் என்று இவர் கூறியிருக்கிறார். இந்த மாநாட்டை OIC இஸ்லாமிய ஒத்துழைப்பு கழகமும் இதே போல இஸ்லாமிக் லீக் அமைப்பும் சேர்ந்து தான் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பல நாட்டு தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய விமர்சனங்களை, கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இதே போல இந்த மாநாடு நடந்ததற்குரிய பிரதானமான நோக்கமே என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரே பதிலை வழங்க வேண்டும். இந்த மாநாட்டில் அரபு லீக் ஒரு முக்கியமான தடையையும் பிறப்பித்திருந்தது. அது என்னவென்றால், இஸ்ரேலிய பாஸ்போர்ட்டை யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ, அது இஸ்ரேலியர்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலிய பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர்கள் இனிமேல் எங்களுடைய நாட்டுக்கு வருவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு தடை உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் ஒரு ஆச்சரியமான விடயத்தை சொல்லியிருந்தார். கண்டனங்கள் ஏவுகணையை நிறுத்தாது, பிரகடனங்கள் பாலஸ்தீனத்தை விடுவிக்காது. இஸ்ரேலை தடுக்க கடுமையான தண்டனை நடவடிக்கைகள் அவசியம் எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்த மாநாட்டில் பலவிதமான ஆலோசனைகள் செய்யப்பட்டு சில முடிவுகள் பொதுமக்களுக்கு அறிவிக்க முடிவு செய்திருந்தார்கள். அதில் முதலாவது என்னன்னு சொன்னா, ராஜதந்திர உறவுகளை மறுமதிப்பீட்டு செய்யப்பட வேண்டும். இஸ்ரேலுடனான அனைத்து ராஜதந்திர உறவுகளும் இடைநிறுத்தப்படும். ராஜதந்திர பணிகளை மூடுவதற்கும், தூதர்களை திரும்ப அழைப்பதற்கும், பிரதிநிதித்துவ அளவை மீட்டமைப்பதற்கும் ஒரு பொதுவான விருப்பம் இந்த மாநாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பாஸ்போர்ட்டுகளை வைத்திருக்கும் அனைத்து ராஜதந்திர பணியாளர்களும் நாடுகளை விட்டு வெளியேற நேரம் வழங்கப்படும். இதே போல தொடர்புடைய நடவடிக்கைகள் ஒருங்கிணைந்த முறையில் எடுக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார்கள். இதற்கு பிறகு இஸ்ரேல் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். அதற்கு பிறகு செக் பண்ணப்பட்டு யாராவது மாட்டினால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு முடிவு என்னன்னா, வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை நிறுத்தி வைத்தல். இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தகம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளும் உடனடியாக நிறுத்தப்படும் என்பதாக இந்த மாநாட்டிலே முடிவெடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு பொருட்களும், குறிப்பாக கேஸ், இதே போல உணவு, மருந்துகள், தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்புத்துறை தயாரிப்புகள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்படவோ அல்லது இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி செய்யப்படவோ மாட்டாது என்ற ஒரு முடிவையும் எடுத்திருந்தார்கள். இதே போல இஸ்ரேலை தளமாக கொண்ட நிறுவனங்களின் நடவடிக்கைகள் நிறுத்தப்படும். இதே போல இஸ்ரேலை தளமாக கொண்ட நிறுவனங்களின் நடவடிக்கைகள் நிறுத்தப்படும். இஸ்ரேலுடைய கம்பெனிஸ் எதுவாக இருந்தாலும் அது நிறுத்தப்படும். மேலும் அவற்றின் சொத்துக்கள் முடக்கப்படும். எதிர்காலத்தில் காசாவின் மறுகட்டமைப்புக்காக இந்த சொத்துக்கள் பயன்படுத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதே போல மூன்றாவது ஒரு முடிவு என்னண்டா, போக்குவரத்து மற்றும் தளபாட நடவடிக்கைகள். இஸ்ரேலுக்கு சொந்தமான அல்லது அதனுடன் வர்த்தகம் செய்யும் விமானங்கள், இதே போல
போர்க்கோள கப்பல்கள் இஸ்ரேலிய வான்வெளியில் நுழைவதற்கும் துறைமுகங்களில் நிறுத்துவதற்கும் தடை விதிக்கப்படும். முக்கியமான பல முடிவுகள் இதில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது இஸ்ரேலுக்கு பாதகமாகத்தான் இருக்கிறது. அருமையானவர்களே, போக்குவரத்து வழிகள் மூடப்படும், மேலும் ஏற்றுமதி சங்கிலிகள் இஸ்ரேலை அடைவது தடுக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார்கள். நாலாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பு. அதாவது இஸ்ரேலுடனான அனைத்து இராணுவ மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் நிறுத்தப்படும். மேலும் கூட்டு பயிற்சிகள் மற்றும் பயிற்சி நடவடிக்கைகள் நிறுத்தப்படும். இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்ந்தால் கூட்டு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் செயல்படுத்தப்படும். தொடர்ந்து அதில் என்ன சொல்லப்படுது என்றால், இஸ்லாமிய நாடுகளுக்கிடையே இராணுவ ஒருங்கிணைப்பை உறுதி செய்ய ஒரு நிரந்தர கட்டமைப்பு நிறுவப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். ஐந்தாவது முக்கியமான முடிவு தான் நிதி மற்றும் வங்கி நடவடிக்கைகள். அதாவது இஸ்ரேலுக்கு மூலதன ஓட்டங்களை இயக்கும் நிதி வழிகள் மூடப்படும். மேலும் வங்கி பரிவர்த்தனைகள் இடைநிறுத்தப்படும். இஸ்ரேலுக்கு நிதி உதவிகள் அளிக்கப்பட்டு வந்தால் இதற்கு பிறகு அளிக்கப்பட மாட்டாது. இதே போல இஸ்ரேலில் முதலீடு செய்யும் நிறுவனங்கள் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு புறக்கணிப்பு பட்டியலில் வைக்கப்படும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவது தான் கலாச்சார, ஊடக மற்றும் விளையாட்டு உறவுகள். அதாவது இஸ்ரேலுடனான கலாச்சார திட்டங்கள், ஊடக கூட்டாண்மைகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பது இடைநிறுத்தப்படும். இஸ்ரேல் பங்கேற்கும் எந்த ஒரு நிகழ்வுகளில் இருந்தும் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் நிபந்தனையின்றி விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தின் நியாயமான போராட்டத்தை சர்வதேச மக்களுக்கு தெரியப்படுத்த ஊடகங்கள் மற்றும் ராஜதந்திர வழிகள் மூலம் கூட்டு பிரச்சாரங்கள் நடத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. ஏழாவது ஒரு முக்கியமான முடிவு தான் ஈஜிப்ட் மற்றும் துருக்கிக்கான சிறப்பு அழைப்புகள். அதாவது மனிதாபிமான உதவிக்காக காசா எல்லை கடவைகளை எப்போதும் திறந்தே வைத்திருக்க எகிப்து கோரப்பட்டுள்ளது. எப்பயுமே போர்டர் திறந்து தான் இருக்கணும். இஸ்ரேலுடன் நடந்து வரும் கடல்சார் வர்த்தகம் மற்றும் தளபாட நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர துருக்கி நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எட்டாவது சர்வதேச சட்டம் மற்றும் ராஜதந்திரம். அதாவது இஸ்ரேல் மீது அதன் குற்றங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்ற வழக்குகள் ஆதரிக்கப்படும். ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலின் உறுப்பினர் பதவியை இடைநிறுத்தவும், முழு உறுப்பினர் பதவிக்கான பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்தை ஆதரிக்கவும் முயற்சிகள் தொடங்கப்படும் என்ற ஒரு முக்கியமான விடயமும் இந்த மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவது கண்காணிப்பு மற்றும் தடைகள் பொறிமுறை. இந்த முடிவுகளை செயல்படுத்துவதை கண்காணிக்க ஒரு இஸ்லாமிய உலக ஒருங்கிணைப்பு ஆணையம் நிறுவப்படும். முடிவுகளுக்கு இணங்காத நாடுகளுக்கு அரசியல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. எப்படி நேட்டோ என்ற ஒரு படம் இருக்குதோ, இதே போல புதிய நேட்டோவாக இஸ்லாமிய மாநாட்டிலிருந்து ஒரு குழு உருவாக இருப்பதாக இதன் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்தாவது இறுதி எச்சரிக்கை. இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்தி ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் இஸ்லாமிய நாடுகள் சர்வதேச சட்டத்தின்படி கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தும். தேவைப்பட்டால் இராணுவ தலையீடு மேலும் ஒரு படியாக எடுக்கப்படும். இந்த அறிவிப்பு இஸ்லாமிய உலகின் கூட்டு விருப்பத்தையும் பாலஸ்தீன மக்களுக்கு வழங்கப்படும் நிபந்தனையற்ற ஆதரவையும் பிரதிபலிக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச சமூகம் இன்னும் உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலுவான அழைப்பாக இந்த உச்சி மாநாடு நடந்திருக்கிறது. இப்படியாப்பட்ட இஸ்ரேலுக்கு எதிரான முக்கியமான 10 முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 முடிவுகளும் நடைமுறையில் பிராக்டிக்கல்ல வந்துவிட்டால் இஸ்ரேலுடைய ஆட்டம் அடங்கும் என்பது தான் மறுக்க முடியாத உண்மை. அருமையானவர்களே, அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான். அல்லாஹ் தான் சிறந்த ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, இந்த மாநாடு நடந்ததற்குரிய இன்னும் சில முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. என்னன்னா, அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டு பாதுகாப்பு மற்றும் பகிரப்பட்ட விதியை உறுதிப்படுத்துவதற்காகவும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பாலஸ்தீனியர்களை இடம்பெயர செய்யும் இஸ்ரேலின் முயற்சிகளை கண்டிப்பதற்காகவும் காசாவின் முன்னெப்பொழுதும் இல்லாத மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்திய இஸ்ரேலின் கொள்கைகளை கண்டிப்பதற்காகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை இணைப்பது குறித்த இஸ்ரேலின் முடிவின் விளைவுகள் குறித்து எச்சரிக்கை செய்வதற்காகவும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் இப்படியாப்பட்ட விடயங்கள் அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த மாநாட்டிலே சொல்லப்பட்டிருந்தது. இதே போல இருநாடு தீர்வு பற்றிய அந்த விடயத்தை, நியூயார்க் பிரகடனத்தை ஐநா சபையுடைய பொதுச்சபை ஏற்றுக்கொண்டதை வரவேற்பதாகவும் இந்த மாநாட்டிலே சொல்லப்பட்டிருந்தது. எங்களுக்கு தெரியும், பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்காக வேண்டி
உலகத்தில் பல நாடுகள் முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த அடிப்படையில் தற்பொழுது ஜெனரல் அசெம்பிளி அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது, ஐநா சபையுடைய. இதில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான கோரிக்கைகள் விடப்பட்டன. இதில் 142 நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு சார்பாகவும் 10 நாடுகள் இதற்கு எதிராகவும் வாக்களித்திருந்தார்கள். அதில் குறிப்பாக இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளடங்கும். அருமையானவர்களே, இதே போல 12 நாடுகளுடைய முக்கியஸ்தர்கள் இதற்கு எந்த ஒரு வாக்கையும் அவர்கள் அளிக்கவில்லை. எனவே இந்த விடயம் பாலஸ்தீனுக்கு சார்பாக நடந்ததை வைத்து இந்த மாநாட்டிலே ஐநா சபைக்கு தங்களுடைய நன்றியையும் இந்த அரபு நாடுகளுடைய கூட்டணி தெரிவித்திருந்தார்கள். எனவே என்ன நடக்கப் போகிறது? வரக்கூடிய 22ஆம் தேதி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்திருக்கிறோம் என்பதாக பிரான்ஸ் உறுதியாக சொல்லியிருக்கிறது. பிரான்ஸை போல பல ஐரோப்பிய நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் தற்பொழுது ஒன்றிணைந்திருக்கிறது. அல்லாஹ் தான் இவர்களுக்கு சிறந்த ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்வோம். இன்னும் 6 நாட்கள் இருக்கின்றன அருமையானவர்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று தான் இந்த பிரகடனம் நடக்க இருக்கிறது. பாலஸ்தீனுக்கு சார்பாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து கொள்வோம். துஆக்களில் ஈடுபடுவோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.